செட்டாஃபில் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் டெர்மட்டாலஜிஸ்ட் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் கிளென்சர். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி டைப்பான ஒரு கிளென்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபோமிங் சோப் ஃப்ரீ கிளென்சர். இதோடைய டெக்ஸ்சர் க்ரீமியாகவும் லோஷன் மாதிரியும் இருக்கும். எந்த மாதிரியான ஸ்கின் டைப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ட்ரை, சென்சிட்டிவ் அண்ட் நார்மல் ஸ்கின். ஃபேஸ்லையும் பாடி ஃபுல்லாகவும் இதை அப்ளை பண்ணலாம். ஏஜ் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இன்க்ளூடிங் பேபிஸு கூட இதை யூஸ் பண்ணலாம். இதில் உள்ள கீ இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் பேஸ் ஃபார்முலாவில் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு கிளென்சர். அதுக்கப்புறம் சீட்டைல் ஆல்கஹால், இது ஒரு எமோலியன்ட், அதாவது உங்கள் ஸ்கின் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு இது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஸ்டிரைல் ஆல்கஹால், இது ஒரு ஃபேட்டி ஆல்கஹால், இது ஒரு மாய்ஸ்சரைசிங்காகவும் ஸ்டெபிலைசிங் ஏஜெண்டாகவும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரொப்பலின் கிளைகால், இது உங்கள் ஸ்கின் ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோடியம் லாரைல் சல்ஃபேட், இது ஒரு மைல்டு கிளென்சர். அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரபினும் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மைல்டாக. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இது ஒரு கிளென்சர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதில் மைக்ரோபியல் கண்டாமினன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வச்சு யூஸ் பண்ணுறது. உங்கள் ஸ்கின்னை லைட்டாக பார்த்து வாட்டர் வச்சு வெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை அப்ளை பண்ணுறது. ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா லியூக் வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீரில் ஃபேஸை வாஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லாமல் எப்படி இதை யூஸ் பண்ணுறது. இந்த கிளென்சரை ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜென்டில் மசாஜ் பண்ணுறது, சாஃப்ட் டிஷ்யூ அல்லது காட்டன் வச்சு வைப்பப் பண்ணி எடுக்கிறது. இதுக்கு முகத்தை கழுவணுங்கிற அவசியம் இல்லை. ஹூ ஷுட் யூஸ், யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, ட்ரை ஸ்கின், அதுக்கப்புறம் எக்ஸிமா, சோரியாசிஸ் மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்க, ரெட்டினால் யூஸ் பண்ணுறவங்க, ஆக்னி மெடிகேஷன், பீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க, அதுக்கப்புறம் கிட்ஸ், இவங்களும் யூஸ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இது ஐடியல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க, ஃபோமிங்கான ஒரு கிளென்சர் விருப்பப்படுறவங்க இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது என்ன மாதிரியான பேக்கேஜிங்கில் அவைலபிளாக இருக்குது? 59 ml பேக்கிங், இது ட்ராவல் சைஸ் பேக்கிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 125 ml, 250 ml, 500 ml, 1 லிட்டர் பம்பில் கூட இது அவைலபிளாக இருக்குது. பொதுவாக முகத்தை தாண்டி வேறு எதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஸ்கின் கிளென்சராகவும் யூஸ் பண்ணலாம். போஸ்ட் சர்ஜிக்கலில் ஸ்கின் கேராக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இரிட்டேட்டட் ஸ்கின் பேர்ன், சன் பேர்ன்ட்டில் ஆயிருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். மேக்கப் ரிமூவலாகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒரு மைல்டு மேக்கப் ரிமூவல் தான். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெர்மட்டாலஜிஸ்ட் எந்த மாதிரி கண்டிஷனில் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பேரியர் ரிப்பேருக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. போஸ்ட் லேசர், கெமிக்கல் பீலிங்கில், அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்னில் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது ப்ரெக்னன்சி லாக்டேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சேஃபான கிளென்சர். இதை அதிகமாக யூஸ் பண்ணவங்க கொடுக்கக்கூடிய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஜென்டலான ஒரு கிளென்சர், இரிட்டேஷன் இருக்காது. ஆனால் என்னென்னா ஹெவியான மேக்கப்பை இது ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது. ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. ஸோ இது அலர்ஜிக் ரிஸ்க் ரொம்பவே குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஒரு கிளென்சராகவும் இது யூஸ் ஆகுது. யாரெல்லாம் அந்த செட்டாஃபில் ஒரிஜினல் ஸ்கின் கிளென்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஹைட்ரேட்டிங் ஸ்கின் கிளென்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளென்சராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தவிர வேறு ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இல்லை மெடிசின் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.